சாப்டர் 14. சாப்டர் 14ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சி ஷார்ப் கலெக்ஷன்ஸ் அண்ட் சி ஷார்ப் ஜெனரிக்ஸ். கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன வந்து வேர்ட்லயே அதோட மீனிங் இருக்கு. கலெக்ஷனா வந்து எப்படி ஒரு டேட்டாவ குரூப் பண்ணி வைக்கிறது. அதாவது வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா அதாவது சிங்கிள் டேட்டா டைப்பா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல டிஃபரெண்ட் டேட்டா டைப்பா இருக்கிறதா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் எப்படி நம்ம குரூப் பண்ணி வைக்க போறோம் அப்படிங்கிறத வந்து கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 10 சைஸ் இருக்கிற அரேல வந்துட்டு 4 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கலாம், 2 இன்டிஜர்ஸ் இருக்கலாம், 4 ஃப்ளோட்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே கலந்து எப்படி நம்ம ஒரு டேட்டா டைப்ப யூஸ் பண்ண போறோம், எப்படி ஒரு அரே லிஸ்ட்ல நம்ம இத புஷ் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம கலெக்ஷன்ஸ்ல பார்க்க போறோம். அதே மாரி ஹேஷ் டேபிள் அந்த மாரி டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம சி ஷார்ப்ல இதில பார்க்க போறோம். என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். கலெக்ஷன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அரே லிஸ்ட், ஹேஷ் டேபிள், சார்ட்டட் லிஸ்ட், ஸ்டாக், கியூ, பிட் அரே. இதில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அரே லிஸ்ட்ல வந்து ஆஸ் யூசுவலா அரேல இருக்கிற கான்செப்ட்ஸே தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த லிஸ்ட்ல வந்து என்ன டேட்டா டைப்ஸ் வேணுமோ அத புஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியா ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். அதில டிஃபரெண்ட் ஃபங்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹேஷ் டேபிள். ஹேஷ் டேபிள் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு, இது வந்து கீ பேர் வேல்யூ. அதாவது வந்து கீயோ வேல்யூ சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்காக இந்த ஹேஷ் டேபிள் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஈக்குவல் டூ பர்ட்டிகுலர் அப்படின்னு சேவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு, 1ங்கிற கீக்கு ஈக்குவலா வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து ஹேஷ் டேபிள் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து சார்ட்டர் லிஸ்ட். சார்ட்டர் லிஸ்ட் வந்து எக்ஸாக்ட்டா கீ வச்சு யூஸ் பண்றது தான். பட் வந்து இது வந்து கீ வச்சு சார்ட் பண்ணும். ஒவ்வொரு தடவ நம்ம டேட்டா இன்சர்ட் பண்றப்பயும் ஆட்டோமேட்டிக்கா சார்ட் ஆகி அந்த ஆர்டர்ல வந்து நம்ம சார்ட்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக். ஸ்டாக்ங்கிறது நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே கேள்விப்பட்ட டேட்டா ஸ்ட்ரக்சர். சில எல்லாத்துலயுமே படிச்சிருப்போம். இந்த ஸ்டாக் எதுக்கு அப்படின்னா, ஒரு டேட்டா வந்து புஷ் அண்ட் பாப் பண்றதுக்காக. அதாவது வந்து ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்றோம், இல்ல ஒரு டேட்டாவ டெலீட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு 2 ஆப்பரேஷன்ஸ்க்காக தான் இந்த ஸ்டாக்ஸ் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கியூ. கியூங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜி. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ற டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஆகும். லாஸ்ட்டா எது டெலீட் ஆகணும் அப்படின்னா, லாஸ்ட்ல எது கனெக்ட் ஆயிருக்கோ அதான் வந்து டெலீட் ஆகும். இந்த கான்செப்ட்காக கியூ அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பிட் அரே. இந்த பிட் அரே அப்படின்னா என்னன்னா வந்து பிட் அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இந்த மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த பிட்ஸ் அரே யூஸ் பண்றோம். இது எப்படி அப்படின்னா வந்து நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே பைனரி ரெப்ரசன்டேஷனா நமக்கு தெரியும். அதுக்காக தான் வந்து இந்த பிட் அரே யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஜெனரிக்ஸ். ஜெனரிக்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுதுறோம். அந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு ஒரு டேட்டா வந்து பர்ட்டிகுலர் டேட்டா டைப்புக்காக நம்ம அதை எழுதுறோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு நம்ம அந்த டேட்டா டைப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அடிஷன் ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா வந்துட்டு அது இன்டிஜர் வேரியபிளுக்காக எழுதுறோம் அப்படின்னா வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறப்போ வந்து இன்ட் வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதை வந்து நம்ம ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ரன் டைமில் அதோட டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு ரன் டைமில் அதோட டேட்டா டைப்பை நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது வந்து எப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதோட டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் கோட் மட்டும் எழுதி வச்சுட்டு இப்போ வந்து நமக்கு வந்து இன்டிஜர் ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இன்டிஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். வந்து அந்த அடிஷன் ப்ரோக்ராம் வந்து இன்டிஜருக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் ஆகிக்கும். இல்லை எனக்கு ஃப்ளோட் நம்பர் வேணும் அப்படின்னா வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம ஃப்ளோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஜெனரிக் கிளாஸ் வந்து ஃப்ளோட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். அதாவது வந்து அந்த அடிஷன் ஃபங்க்ஷன் வந்து ஜெனரிக் ஃப்ளோட் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். இதுக்காக தான் நம்ம வந்து ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறத வந்து நம்ம ப்ரோக்ராம் மூலமா எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இப்போ அதோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கு ரன் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம கலெக்ஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அகைன் அதுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஃபைலில் போய் நியூ ப்ராஜெக்ட் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து அதோட நேம்ஸ் நம்ம கொடுக்குறோம். கலெக்ஷன்ஸ் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நேம் மென்ஷன் பண்ணுறோம். கலெக்ஷன்ஸ் டெமோ அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இதில் வந்து நம்ம ஜெனரிக்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எப்படி சேர்த்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ப்ரீ டிஃபால்ட்டாகவே ஜெனரிக் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி எப்படி நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூசிங் சிஸ்டம் டாட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் அரே லிஸ்ட் அப்படிங்கிற கலெக்ஷன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரே லிஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அஸ்யூஷுவலாக வந்து ஒரு நார்மலாக அரே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. பட் இது இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அரேக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இப்போ அரே லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட கீவேர்டு வந்துட்டு அரே லிஸ்ட் ஏஎல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டு ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண உடனே இந்த ஏஎல் அப்படிங்கிற ஒரு அரே லிஸ்ட் நமக்கு கிரியேட் ஆகிடும். இதில் எப்படி நம்ம டேட்டா ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ப்ரீ டிஃபைன்டாக அரே லிஸ்ட்டுக்கு வந்துட்டு மெத்தட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஏஎல் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்து சம் வேல்யூஸ் நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து 3 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். வந்து 3ங்கிற டேட்டா நமக்கு ஆட் ஆகிடும். ஏஎல் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்து சம் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து ஹலோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்து பார்க்குறோம். இதில் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எதனால் அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு இது எப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஏஎல் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம்.
ஸோ அகைன் நம்ம கன்சோலர் ரீட் கீ அப்படிங்கிறது கொடுக்க மறந்தாச்சு. ஸோ கன்சோலர் ரீட் கீ அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். ஸோ இப்போ தான் அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு வந்து வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகாமல் அதோட கிளாஸ் நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம ஜஸ்ட் ஆப்ஜெக்டை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ண வச்சுருக்கோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஈச் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் ஈச்சுங்கிற கான்செப்ட் வந்து ஒரு செட் ஆஃப் அரே எலிமெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஃபார் ஈச் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆப்ஜெக்டாக தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டைனமிக் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணி டி இன் அப்படின்னு கொடுத்துட்டு ஏஎல் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ வந்து இந்த ஃபார் ஈச்சில் வந்துட்டு டைனமிக் டிங்கிற வேரியபிள் ஏயில் இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து இப்போ கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னு கொடுத்து ஸோ இதில் வந்துட்டு டி அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ கன்சோல் டாட் ரீட் கீ நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 அண்ட் ஹலோ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிடுச்சு. எதனால அப்படின்னா அந்த ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணதுனால. ஸோ இந்த இடத்துல நம்ம எதுக்கு டைனமிக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து இன்டீஜரையும் நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கிறோம், ஹலோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைனமிக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டைனமிக் டி இன் ஏஎல் அப்படின்னா ஸோ இந்த டிங்கிற வேரியபிள் ஏஎல் இருக்கிற எல்லா வேரியபிள்ஸையும் ஆக்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த ஃபார் ஈச் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் ஈச் அப்படின்னா வந்து ஏயில் இருக்கிற ஒவ்வொரு வேரியபிள் ஈச் அண்ட் எவ்ரி வேரியபிளையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் வந்து ஃபார் ஈச் அப்படிங்கிற ஒரு லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கன்சோலர் ரைட் லைனில் வந்து நம்ம டி அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து 3ங்கிற வேரியபிள் ஆக்சஸ் பண்ணும். ஸோ நமக்கு 3 டிஸ்பிளே ஆகும். செகண்ட் வந்து ஃபார் ஈச்சில் வந்துட்டு ஹெலோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஆக்சஸ் பண்ணும். ஸோ நமக்கு ஹெலோங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து அரே லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷனோட பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சார்ட்டர் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சார்ட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, அரே லிஸ்ட் மாதிரி தான். பட் வந்துட்டு நமக்கு என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து சார்ட்டடாக இன்செர்ட் ஆகும். அதாவது வந்துட்டு இப்போ அரே லிஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சார்ட்டர் லிஸ்ட் அப்படின்னு நம்ம மாற்றிடுறோம். ஸோ சார்ட்டர் லிஸ்ட் அப்படின்னு மாற்றியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து அகைன் இதையும் நம்ம சார்ட்டர் லிஸ்ட் அப்படின்னு நம்ம மாற்றுறோம். ஸோ சார்ட்டர் லிஸ்ட் அப்படின்னு நம்ம மாற்றியாச்சு. ஸோ ஸ்டில் நமக்கு இந்த இடத்துல என்ன எரர் வந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம கீ வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். சார்ட்டர் லிஸ்ட் வந்து எப்போவுமே கீ பேர் வேல்யூவாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ 3,3 அப்படின்னு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஏஎல் டாட் ஆடில் வந்து 3,1, ஹெலோ அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து 2 டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து 3,3, 1, ஹெலோ. ஸோ இப்போ இது வந்து அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுறப்போ வந்துட்டு அதோட டிக்ஷனரி என்ட்ரி தான் டிஸ்பிளே ஆகிருக்கே தவிர அதோட அவுட்புட்ஸ் டிஸ்பிளே ஆகலை. ஸோ இது எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறது ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஏஎல் டாட் கீஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது கீஸ்னால் அதோட கீ வேல்யூஸ் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா வந்து அகைன் நமக்கு ஸ்டில் அந்த கீ லிஸ்ட்டு தான் வந்திருக்கு, கீஸ் வரல. இந்த இடத்துல தான் வந்து டி டாட் கீஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டில் நமக்கு வரல, எக்ஸப்ஷன்ஸ் மட்டும்தான் த்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸப்ஷன் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல டி அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து ஏஎல் டாட் கீஸ், இந்த இடத்துல வந்து நம்ம ஏஎல் டாட் கீஸை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஏஎல் டாட் கீஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம். இந்த கன்சோல் டாட் ரைட் லைன் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து கீஸ் மட்டும் கரெக்டாக சார்ட் ஆகிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக 1,3 அப்படின்னு சார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஏஎல் டாட் கீஸுக்கு பதிலாக நம்ம வந்து வேல்யூஸையும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வந்துட்டு இந்த 3க்கு பதிலாக நம்ம வந்து 1, அந்த ஹெலோங்கிற வேர்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏஎல் டாட் கீஸ் அப்படிக்கு பதிலாக ஏஎல் டாட் வேல்யூஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 3, ஹெலோ அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எதுக்காக நம்ம ஹெலோ, 3 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து சார்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 1 அதுக்கப்புறம் தான் 3 அதுங்கிறனால ஹெலோ அண்ட் 3 அப்படிங்கிறது நம்ம சார்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட அவுட்புட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்குங்கிறது ஒன்றுமே கிடையாது, அகைன் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போதைக்கு சார்ட்டர் லிஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இப்படி ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டாக் S is equal to நியூ ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் எப்படி டேட்டாவை இன்செர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி புஷ் அண்ட் பாப்புங்கிற 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ s.push1 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸ்டாக்கில் வந்து 1ங்கிற வேல்யூ வந்து புஷ் ஆகிடும். ஸோ அகைன் s.push அப்படின்னு கொடுத்து 3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ வந்து வேல்யூ புஷ் ஆகிடும். ஸோ s.push அப்படிங்கிற வேல்யூ கொடுத்து 1,3 கொடுத்துட்டோம். ஸோ எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படின்னா வந்துட்டு ஸோ கன்சோலோட ரைட் லைனில் வந்துட்டு s.peak அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற வேரியபிள் நமக்கு டிஸ்பிளே ஆகணும்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டாக எது இருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா வந்து 3 அப்படிங்கிற வேரியபிள் தான் நம்ம இருக்கும். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன அவுட்புட் வருது. ஸோ 3 தான் இருக்குது. எதனால அப்படின்னா ஸ்டாக் வந்து லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், எது லாஸ்ட்டாக இன்செர்ட் ஆகுதோ அதான் ஃபஸ்ட்டாக அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ s.pop அப்படிங்கிற ஒரு டேட்டா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இது என்ன டேட்டாவை பாப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாப் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா வந்து
3 வந்து ரிமூவ் ஆகிடும். எதனால அப்படின்னா லாஸ்ட்டாக எந்த எலிமெண்ட் நம்ம இன்செர்ட் பண்ணோமோ அதான் ஃபஸ்ட்டு டெலீட் ஆகும். லாஸ்ட் நம்ம இன்செர்ட் பண்ணது 3. ஸோ அதனால தான் வந்து நமக்கு 3ங்கிறது பாப் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இருக்கிற அவுட்புட் வந்துட்டு s.peakல வந்து 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதுதான் வந்து கலெக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ். அதாவது வந்துட்டு இதே மாதிரி தான் சிமிலராக வந்து ஹேஷ் டேபிள் இருக்கும், சார்ட்டர் லிஸ்ட் மாதிரியே தான் வந்து கியூஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய டேட்டாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு ப்ரோக்ராமில் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டேட்டா வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வேலை வந்துட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக தான் ஸோ நம்ம கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெனரிக்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராம் வழியாக பார்க்கலாம். ஸோ ஜெனரிக்ஸ்க்காக நம்ம ஒரு நியூ ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபைல் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கன்சோல் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஜெனரிக்ஸ் டெமோ அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஜெனரிக்ஸ் டெமோ அப்படிங்கிற ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம ஜெனரிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஜெனரிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து கம்பைல் டைமில் வந்து ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணி அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக ரன் டைமில் அதோட டேட்டா டைப் வேணும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறோம். அந்த அரே வந்துட்டு இன்டிஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். பட் வந்து இது எப்படி நம்ம ஜெனரிக்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டேட்டா டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமல் பிளாங்காக விட்டு வச்சு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரன் டைமில் நமக்கு என்ன அரே வேணுமோ அதை கால் பண்ணுறப்போ வந்து இன்டிஜர் அரேவாவோ இல்லை ஃப்ளோட் அரேவாவோ இல்லை ஸ்ட்ரிங் அரேவோ நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஜெனரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எப்படி வந்து ஜெனரிக் ப்ரோக்ராம் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அரேக்காக நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் ஜெனரிக் அரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணுறோம். ஸோ வந்து நமக்கு கிளாஸ் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இது என்ன ஒரு கிளாஸை நம்ம ஜெனரிக் கிளாஸாக யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது வந்து ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து டி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணணும். ஸோ டி எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா வந்து டெம்ப்ளேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப டீக்கு பதிலாக இன்ட்டாவோ இல்லை ஃப்ளோட்டாவோ இல்லை ஸ்ட்ரிங்காவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜெனரிக் அரேயோட சைஸை மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ சைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சைஸ் எப்போவுமே வந்து இன்டீஜராக தான் இருக்கும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரைவேட்டில் வந்துட்டு டி ஆஃப் அரே. ஸோ இந்த இடத்துல வந்து டி ஆஃப் அரே எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த டீங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து ஒரு டெம்ப்ளேட் வேரியபிள். ஸோ இந்த டீக்கு பதிலாக இன்டீஜரை யூஸ் பண்ணலாம் இல்லை ஃப்ளோட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக ஒரு அரே கிரியேட் பண்ணுறப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் இன்ட் அப்படின்னு கொடுத்து ஒரு இன்ட் அரே கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிற ஜெனரிக் அரே அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து டி அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ டி ஆஃப் அரே தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஃபியூச்சரில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டி ஆஃப் அரே அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜெனரிக் அரேக்கு வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணலாம். எப்படி அந்த சைஸ் அலோகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பப்ளிக் ஜெனரிக் அரே அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ ஜெனரிக் அரே கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு அரேயோட சைஸ் வந்து எப்போவுமே இன்ட் வேரியபிள் இருக்குன்றதுனால தான் நம்ம இன்ட் சைஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம அரேயோட சைஸ் ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேலே நம்ம அந்த அரே கொடுத்துருக்கோம். ஸோ பட் அந்த அரேக்கு வந்து நம்ம ஒரு சைஸ் அலோகேட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு அரே ஈக்குவல் டு நியூ டி ஆஃப். ஸோ எதுக்காக டி யூஸ் பண்ணுறோம். ஸோ நியூ இன்ட் ஆஃப் அரேன்னு கிரியேட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து டீங்கிறது டைனமிக் வேரியபிள். ஸோ இந்த இடத்துல நம்ம டீயில் வந்து சைஸ் பாஸ் பண்ணணும். அதாவது 10 20 அப்படின்னு சைஸ் பாஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா சைஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஒரு டைனமிக் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக சைஸ் ப்ளஸ் 1 அப்படின்னா வந்துட்டு ஸோ நம்ம என்ன சைஸ் கொடுக்குறோமோ அதுலேருந்து ஒரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணணும். எதனால அப்படின்னா ஸோ அரேஸ் எப்போவுமே இனிஷியலாக 0ங்கிற அர்த்தம் டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்ட்ரா 1 கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஜெனரிக் அரே வந்து சைஸோட நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம வேல்யூ கெட் பண்ணுறது வேல்யூ செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பப்ளிக் கெட் ஐட்டம். அதாவது வந்து எப்படி வந்து ஒரு அரேயில் வந்துட்டு வேல்யூ கெட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஜெனரிக் அரேவை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜெனரிக் அரே அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஜெனரிக் அரேயில் வந்துட்டு நம்ம வந்து என்ன டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஜெனரிக் அரே வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிளாக வேணும் அப்படின்னா ஜெனரிக் அரேயில் இன்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ட் அரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவல் டு நியூ ஜெனரிக் அரே அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ நியூ ஜெனரிக் அரேயில் வந்துட்டு அகைன் நம்ம இன்ட்னு கொடுத்துட்டு இதோட சைஸை நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 சைஸ் இருக்க அரே வேணும் அப்படின்னா வந்து 5 அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ வந்து நமக்கு இன்டீஜரில் ஒரு ஜெனரிக் அரே கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் எப்படி நம்ம டேட்டாவை கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது கெட் இல்லை செட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்ட் அரே டாட் அப்படிங்கிறது இல்லாமல் இன்ட் அரே ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்து ஸோ அதுக்கு ஈக்குவல் டுல வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் அரே ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற நம்ம அசைன் பண்ணோம்னா ஸோ இன்ட் அரேயில் ஃபஸ்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு நமக்கு வந்து ஒரு அரே செட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு சம் எரர்ஸ் காட்டுது. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைப் அதாவது வந்து இண்டெக்ஸ் வேல்யூக்கு வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ எதனால அந்த ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தா நம்ம கெட்டர் செட்டர் மெத்தட் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்து எப்படி அரேக்குள்ள வந்து எப்படி ஒரு ஐட்டம் கெட் பண்ணுறது அண்ட் செட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அரேயில் வந்து எப்படி ஐட்டம்ஸ் வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஜெனரிக் மெத்தட் அகைன் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ பப்ளிக் வாய்ட்
செட் ஐட்டம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ செட் ஐட்டம் அப்படிங்கிற மெத்தடில் வந்துட்டு 2 வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். அதாவது வந்து இண்டெக்ஸ் எந்த சைஸ், அதாவது எந்த வேல்யூவில் வந்து இப்போ வந்து அரேயில் வந்து 5 சைஸ் இருக்குன்னா அதில் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லையா இல்லை செகண்ட் இண்டெக்ஸ்லையா இல்லை தேர்ட் இண்டெக்ஸில் டேட்டா இன்செர்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து அந்த இண்டெக்ஸ் கொடுக்குறோம். ஸோ இன்ட்டில் வந்து எப்போவுமே இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ்னு கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேல்யூ. ஸோ வேல்யூ வந்து ஆஸ்யூஷுவலாக வந்து நம்ம என்ன டைனமிக்காக தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறனால டி அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். ஸோ டி வேல்யூ அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வந்து நம்ம மெத்தட் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து மெத்தட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எழுதுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அரே ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ அரே ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஸோ இண்டெக்ஸ் நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் இல்லை 0th எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னு பாஸ் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ அரே ஆஃப் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஸோ எப்படி நமக்கு வேல்யூ செட் ஆகுது அப்படின்னா வந்துட்டு வேல்யூ அப்படின்னு நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸோ நமக்கு வேல்யூ செட் ஆகிடும். ஸோ வந்து நம்ம செட் ஐட்டம்ங்கிறத கால் பண்ணியாச்சு. ஸோ எப்படி நம்ம ஒரு வேல்யூ கெட் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு அரேலிருந்து எப்படி வேல்யூ கெட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் வாய்ட் அப்படி இல்லைனா வந்துட்டு நம்ம வந்து டைனமிக்காக கெட் பண்ணுறோம் அப்படின்னா டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டீனா வந்து சம் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போதுன்னு அர்த்தம். அது வந்து டீங்கிறதுனால இது ஒரு கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை ஒரு ஃப்ளோட்டை கூட ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கெட் ஐட்டம் அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம். ஸோ கெட் ஐட்டமில் வந்துட்டு நம்ம என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ கெட் ஐட்டமில் வந்துட்டு இண்டெக்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்துட்டு என்ன இண்டெக்ஸில் இருக்க டேட்டா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கெட் ஐட்டமில் வந்துட்டு நம்ம வந்து இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிட்டன் டி ஆஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிற நம்ம கொடுக்குறோம். எதனால அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து கரெக்டாக கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து டி ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை அரே ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அரே ஆஃப் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சரில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி இதோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதுறது, அதாவது வந்து எப்படி நமக்கு இந்த டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இன்ட் அரேயில் வந்துட்டு எப்படி ஒரு டேட்டாவை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ட் அரே அப்படின்னு கொடுத்து டாட் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போகிறோம், செட் ஐட்டம். ஸோ செட் ஐட்டம் வந்து 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ 0th பொசிஷனில் வந்துட்டு என்ன வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம், 2 அப்படிங்கிற வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். ஸோ 0th எலிமெண்ட்டில் 2 அப்படிங்கிற ஒரு டேட்டா இன்செர்ட் ஆகிருக்கும். ஸோ அகைன் இன்னொரு வேல்யூ நம்ம எக்ஸாம்பிளுக்காக இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ இன்செர்ட் அரே டாட் செட் ஐட்டம் அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் வந்து 5 அப்படிங்கிற ஒரு டேட்டாவை இன்செர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இன்செர்ட் லெவலில் நம்ம டேட்டாவை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து ரிட்ரை பண்ணுறோம், அதாவது வந்து எப்படி இதை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணாலே போதும். ஃபார் கண்டிஷனில் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா வந்து இன்ட் i is equal to 0 ஆஸ் யூஷுவலாக வந்து 0லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா i less than or equal to இல்லை i less than வச்சு இன்ட் அரேயோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இது ரன் ஆகும் அப்படிங்கிறதான் வந்துட்டு ஃபார் லூப்போட ஒரு லாஜிக். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இன்ட் அரேயோட சைஸ் நம்ம எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து நமக்கே தெரியும் இந்த இடத்துல 5 டேட்டா இருக்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் இன்ட் அரேக்கு பதிலாக i less than 5 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து i இன்க்ரிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார் லூப்புக்குள்ள வந்துட்டு கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படிங்கிறதுல வந்துட்டு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு அரேயோட கெட் ஐட்டம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல எப்படி நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இன்ட் அரே டாட் கெட் ஐட்டம் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கெட் ஐட்டமில் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் i அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா ஃபார் லூப் வந்துட்டு iலேருந்து 0லேருந்து 5 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கன்சோல் டாட் ரீட் கீ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்குவோம். ஸோ கன்சோல் டாட் ரீட் கீ அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 25000 வந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த 2 இண்டெக்ஸில் மட்டும் தான் நம்ம டேட்டாவை இன்செர்ட் பண்ணியிருக்கோம். அகைன் பேலன்ஸ் 3 இண்டெக்ஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு 0 அப்படின்றத காட்டியிருக்கு. ஸோ இதே மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து இந்த இன்டீஜர் அரே மாதிரி கேரக்டர் அரே கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஜெனரிக் அரே அப்படிங்கிற கிளாஸை கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேர் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கேரக்டர் அரே நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கேரக்டர் அரே அப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நியூ ஜெனரிக் அரே ஆஃப் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம். இதோட சைஸ் அகைன் வந்து 5 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி இந்த கேரக்டர் அரே டேட்டாவை இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கேரக்டர் அரே அப்படிங்கிற நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸில் வந்துட்டு கேர் அரே டாட் அகைன் நம்ம வந்து செட் ஐட்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இண்டெக்ஸில் வந்து 0, ஸோ ஏ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏங்கிறது அப்படின்னா வந்து 0th இண்டெக்ஸில் வந்து ஏங்கிற வேல்யூ இன்செர்ட் ஆகும். ஸோ அகைன் கேரக்டர் அரேல வந்து இன்னொன்று யூஸ் பண்ணுறோம், கேர் அரே டாட் செட் ஐட்டம் அப்படிங்கிறதுல. ஸோ இதில் 1ல் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு பியில் வி அப்படிங்கிறது எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செட் ஐட்டம்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ அகைன் எப்படி வந்து இதை ரிட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த இடத்துக்கு பதிலாக வந்து நம்ம கேரக்டர் அரே அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ஃபார் லூப்பில் வந்துட்டு கேரக்டர் ஐட்டமோட டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஏ கமா பிங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. எதனால அப்படின்னா இந்த ஃபார் லூப் வந்துட்டு இந்த சைஸ் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு.
தென் செகண்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதுவும் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதான் வந்து ஜெனரிக்ஸோட கான்செப்ட்ஸ். ஸோ வந்து நம்ம இந்த சாப்டரில் வந்துட்டு ஜெனரிக்ஸ் பார்த்தோம், கலெக்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ கலெக்ஷன்ஸ்னால் என்னென்னா வந்து எப்படி ஒரு டேட்டா வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதாவது வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுறது பார்த்தோம். தென் வந்துட்டு கலெக்ஷன்ஸில் வந்துட்டு எப்படி சார்ட் பண்ணுறதுன்ற பார்த்தோம். ஸோ சார்ட்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணோம், கியூஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி எப்படிலாம் இருக்குங்கிறத பார்த்தோம். தென் வந்து ஜெனரிக்ஸில் வந்துட்டு எப்படி டைனமிக்காக வந்துட்டு ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஜெனரிக் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதுக்காக டெம்ப்ளேட் வேரியபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறதா பார்த்தோம். தென் வந்துட்டு இது எப்படி வந்து டேட்டாவை கெட் பண்ணுறது, செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக 2 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம், கெட் ஐட்டம்ஸ், செட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரேயில் இருக்கிறது எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றக்காக நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ சாப்டர் 14 இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு எப்படி அன்சேஃப் கோட்ஸ், அப்புறம் வந்து எப்படி அது வந்து த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.